புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இதோ ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் மத்தியிலே இருக்கிறது. காரங்காடு புனித அலோசியஸ் அவர்களுடைய இந்த அற்புதமான பரிந்துரையிலே நம் ஆண்டவர் பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். கடவுள் நிறைவானவர், ஆசிரை நமக்கு நிறைவாக வழங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் போற்றுவது புகழ்வது நம்முடைய கடமை. நாம் ஆண்டவரை போற்றும் போது, நாம் ஆண்டவரை புகழும்போது நாம் இருக்கக்கூடிய இடம் இதோ மோட்சமாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் எங்களோடு வந்ததற்காக, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஆண்டவர் இந்த பாடல் வழியாக போற்றி புகழுவோம். ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். கரங்கள் தட்டி நாம் இணைந்து பாடுவோம். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். இதோ நம் ஆண்டவர் குருடருக்கு பார்வையை கொடுத்தார், செவிடருக்கு கேட்கும் திறனை கொடுத்தார். பல நேரங்களிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்காக எழுந்தருளி இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், இறை வார்த்தை வழியாக என்னிடத்திலே ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். ஆனால் பல நேரத்திலே நான் ஆண்டவரை கண்டுகொள்வது கிடையாது. ஆண்டவரை என்னால் பார்க்க முடிவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நான் பல நேரத்திலே கேட்பது கிடையாது. எத்தனையோ நேரங்களிலே ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார். ஆனால் நானோ ஆண்டவரை வார்த்தைக்கு செவிமடுக்காமல் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்மை நான் பார்க்க வேண்டும். சக்கேயு சொன்னாரு லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்திலே, நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அதை போல ஆண்டவரே இதோ நற்கருணையிலே வெறும் வெள்ளை அப்பமாக அல்ல, மாறாக நீர் உடலோடும் ஆன்மாவோடும் இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே பேசும் உன் அடியான் நான் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் சொன்னாரே, அதை போல உம் வார்த்தையை கேட்க, உம்மை பார்க்க எனக்கு அருளை தாரும். ஆண்டவரிடத்தில் கேட்போமா?
குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, பல்வேறு நோயாளிகளை தொட்டு சுகம் கொடுத்தீரே. இதோ எத்தனையோ உள்ளங்கள் நோயினால் துன்புற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடும். இதோ அந்த பெரும்பாடுடைய பெண்மணி 12 ஆண்டுகள் துன்பப்பட்டார், வேதனைப்பட்டார். தனக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் கூட அவருக்கு நிறைவு கிடைக்கவில்லை, சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் உம் ஆடையின் விளிம்பை தொட்டாரே, அவர் சுகம் பெற்றுக் கொண்டார். அதை போல ஆண்டவரே, இதோ இங்க இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் கூட நீர் தொடும் ஆண்டவரே. எங்கள் உடலால், ஆன்மாவால், உள்ளத்தால் நாங்கள் நோயினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் தொடும் ஆண்டவரே. சுகம் கிடைக்கட்டும். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. ஆராதிப்போமா? கூனிக்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். பெரும்பாட்டை சுகமாக்கின அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். ஆராதனை கரம் தட்டி எல்லோரும் இணைந்து ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். இயேசுவே கரம் தட்டி எல்லோரும் இணைந்து ஆராதனை. இயேசுவே ஆராதனை.
கரங்களை உயர்த்தும். இரண்டு கரங்களை உயர்த்தி இயேசு ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பங்கை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பங்கு அருட்பணியாளர் இங்க இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்கள் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கரணை ஆராதனையிலே பங்கெடுத்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், நம்முடைய திரு அவை தலைவர்கள், தேச தலைவர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுப்போம். நோயாளிகளை ஒப்புக் கொடுப்போம். குழந்தைகளை ஒப்புக் கொடுப்போம். இளைஞர்களை ஒப்புக் கொடுப்போம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை ஒப்புக் கொடுப்போம். முதியோர்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. இந்த நற்கரணை ஆராதனை வழியாக உம்மை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடும், தொடும், தொடும். உடைய வல்லமையால் நிரப்பும். திரு தூதர்களை நிரப்பியதைப் போல, அன்னை மரியாதை நிரப்பியதைப் போல, தொடக்க கால கிறிஸ்தவர்களை ஆண்டவரே நீ நிரப்பியதைப் போல, தொடக்க கால திரு அவையை நீ நிரப்பியதைப் போல எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். அபிஷேகத்தால் நிரப்பும், வல்லமையால் நிரப்பும், உடைய கிருபையால் நிரப்பும். ஆவியான தெய்வமே, உடைய கனிகளால் கொடைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். இதோ ஆண்டவரை நாங்கள் தரிசிக்க, அவருடைய பிரசன்னத்தை உணர, அவருடைய வார்த்தையை கேட்க எங்கள் உள்ளத்தை ஆண்டவரே நீ திடப்படுத்தும், தயார்படுத்தும். நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. ஆராதனை செய்கிறே இயேசுவே, நான் ஆராதனை செய்கிறே, ஆராதனை செய்கிறே, நான் ஆராதனை செய்கிறே. ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறே, நான் ஆராதனை செய்கிறே. நீர் மாத்திரம் போதும். நற்கரணை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஆண்டவரே, எனக்கு இயேசு ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீங்க போதும் அப்பா. நீர் மாத்திரம் போதும் என் குடும்பத்திற்கு, எனக்கு, என் வாழ்க்கைக்கு. ஒரு இயேசு ஆண்டவரே, தேற்றுவது போ. இதோ அந்த நற்கரணை ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேற்றும். என் நேச தேற்றுவார். நன்றி ஆண்டவரே. ஒரு இயேசுவே, தேற்றுவது போ என் நேச தேற்றுவார். மார்போடு அணைக்கின்ற தெய்வம் நீர், மார்போடு அணைப்பாரே. மனக்கவலை தீர்க்கின்ற தெய்வம் நீர், மனக்கவலை தீர்ப்பாரே. விசுவசியுங்கள் என் அன்பு சகோதரனே, சகோதரியே. மார்போடு அணைப்பாரே. மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தாய் தேற்றுவது போல் நற்கரணை நாதரின் நேசரினை தேற்றுவார். என் நேசர் தேற்றுவார். என் நேசர் தேற்றுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம்.
இதோ இன்றைய நாளிலே நம் கடவுள் ஆறுதல் தரும் கடவுளாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொன்னால், ஆறுதலை தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு இத்தனை பேர் இந்த ஆலயத்தில் வந்து கூடியிருக்கிறீர்கள். இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இத்தனை பேர் நற்கருணை ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், சாமி ஏதாவது ஆறுதலா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரா, இந்த ஃபாதர் வழியாக பேசுவாங்களா, இல்லை பிரதர் வழியாக அதை பாட்டு பாடுவாங்களா, ஆண்டவரே எனக்கு ஆறுதலை தார், நிம்மதியை தார், சமாதானத்தை தார், சந்தோஷத்தை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இங்கே வந்து நம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு ஆறுதலை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இதோ சகோதரரோடு நாம் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். கடவுள் நமக்கு ஆறுதலாக, அடைக்கலமாக, அரணாக, கோட்டையாக இருந்து நம்மை வழிநடத்துவார். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. பாடுவோமா? வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. கரங்கள் தட்டி பாடுவோமா? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, மகனே மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், இழந்து ஒளி
ஒளி வீசு, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. பாடுவோம். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தீயின் நடுவே நீ நடந்தாலும் மகனே மகளே, தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய், எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. பாடுவோம். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலை பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலை பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெசியா, இயேசுவே மெசியா, இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே விடுதலை தருகிறவர், இயேசுவே விடுதலை தருகிறவர். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. உங்கள் கரங்களில் இருக்கக்கூடிய விவிலியத்தை எடுத்துக்கொள்வோம். எசையா இறைவாக்கு புத்தகம், எசையா இறைவாக்கு புத்தகம், அதிகாரம் 40, இறை வசனங்கள் 1 முதல் 5 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கின்றார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாக பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவள் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகிறது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர், ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? காது கேட்கல. நல்லா இருக்கிறீங்களா? பிள்ளைங்க தான் அழகா நல்லா இருக்குன்னு சத்தமாக சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இதோ நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். அதனால தான் உங்களை பார்த்து நான் கேட்டேன், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யார் கூட இருந்தால் நல்லா இருப்போம்? சண்டைக்காரங்க கூடயா?
நமக்கு பிடிக்காதவங்க கூடயா? எனக்காவது நம்ம பிடிக்காதவங்க யாராவது ஒருத்தர், இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பயங்கர சண்டை போட்டீங்க, இல்லை நீங்கள் பெருசாக சண்டை போட்டு அவங்கள பார்த்தாவே எரிச்சலாக வரும். அவங்க உங்கள் பக்கத்தில் உட்காரும்போது நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாயை மூடிட்டு போயிட்டு கொன்றுவேன். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? உங்களுக்கு பிடிக்காதவங்க சண்டை போட்டு உங்களை ஏமாத்திடுறாங்க, இல்லை சொத்து வாங்கிக்கிறாங்க, அல்லது எப்போ பார்த்தாலும் உங்கள் பேரை கெடுக்கிறவங்களா யாராவது இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களை பார்த்து, அக்கா எப்படி இருக்கிறீங்கக்கா, அண்ணன் எப்படி இருக்கிறீங்கண்ணே, நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் உங்ககிட்ட இந்த பதில் எப்படி வரும்? எப்படி வரும்? என்னத்த குறைச்சல், ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா சொல்ல மாட்டோமா? சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஏன்? அவன் எனக்கு பிடிக்காதவன், அவளை பார்த்தாவே எரிச்சலாக வருது, அவளை பார்த்தாவே அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. ஏன்னா அவங்களே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவங்கிட்ட இருக்கும்போது நான் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. எனக்கு கோபம் தான் வரும், எரிச்சல் தான் வரும், எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியும். ஆனால் என் ஆண்டவரிடத்தில் நான் இருக்கின்ற போது, இயேசு ஆண்டவர்கிட்ட நான் இருக்கின்ற போது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற போது நான் எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணுமா, சோகமாக இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா, கோபமாக இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா, எரிச்சலோட ஏன்டா இந்த சாமியார் வள வள வளன்னு பேசிகிட்டு இருக்கிறார். நம்ம பங்கு சாமியாராக இருந்தால் டக்குன்னு பேசி முடிச்சிடுவார். இவர் வள வளன்னு மாதா டிவிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? ஏன்? என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆறுதலுக்காக எத்தனையோ உள்ளங்கள், ஒருவேளை நம்ம ஆலயத்தில் கூட நிறைய பேர் ஆறுதலுக்காக காத்து கொண்டு இருக்கலாம். இந்த மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஆறுதலுக்காக காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கு அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எசாயா 40:1 என்ன சொல்லுது? அப்படி படிங்க பார்க்கலாம். 40:1 எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். சத்தமா எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிவழி கூறுங்கள் என்கின்றார் உங்கள் கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சாமி என்ன சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு ஆறுதலுக்காக தானே இந்த ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆறுதலை தேடி தானே இன்னைக்கு எத்தனையோ திருத்தலங்களுக்கெல்லாம் ஓடுறோம், எத்தனையோ தியான கூட்டங்களுக்கு ஓடுறோம், எத்தனையோ இடத்துல ஆலயங்களுக்கு நான் ஏன் போகிறேன்? போய் உக்காந்தா இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உக்காந்தா, அன்னை மரியாளுடைய பிரசன்னத்தில் உக்காந்தா, இதோ நம்முடைய பங்கின் பாதுகாவலர் ஞான பிரகாசியாருடைய அந்த பிரசன்னத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காரும்போது எனக்கு ஆறுதல் கிடைக்கும், எனக்கு சமாதானம் கிடைக்கும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இன்று இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா ஆறுதலுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்னது? ஆறுதல் கூறுங்கள், ஆறுதல் கூறுங்கள். ஆண்டவர் எனக்கு, என் குடும்பத்திற்கு, நம் ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்றாரு? என்ன தருகிறார்? ஆறுதல் தருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆறுதல் தருகிறார் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்கள். என் மக்களுக்கு. யாருக்கு? யாருக்கு? சாமி எப்படி சொல்றாரு? எப்படி சொல்லியிருக்கலாம்? என் மக்களுக்கு நீங்க ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆறுதல் கூறுங்கள் என் பிள்ளைங்களுக்கு. இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைக்கு, என் பையனுக்கு, என் குழந்தைக்கு, என் அன்பு மகனுக்கு, என் அன்பு மகளுக்கு, என்னுடைய பிள்ளைக்கு கனிமொழி கூறுங்கள். பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால், இந்த இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை இழந்து, தங்கள் கடவுளை இழந்து, வேற்று அந்த இனத்தாரிடத்திலே அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தை அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் பைபிளை கையில் வச்சிருக்கிறீங்க. இந்த எசாயா இறைவாக்கு புத்தகம் 3 நூட்களாக இருக்கிறது, 3 பகுதிகளாக சொல்லுவார்கள். மொத்தம் 66 அதிகாரங்கள் இருக்கிறது இந்த எசாயா இறைவாக்கு புத்தகத்திலே. இதிலே முதலாவது புத்தகம் என்று எதை சொல்லுவார்கள் என்றால், அதிகாரம் 1 முதல் அதிகாரம் 39 வரை இருக்கக்கூடிய இந்த பகுதியை முதல் எசாயா இறைவாக்கு நூல் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரை இருக்கக்கூடிய அந்த பகுதியை 2ஆம் எசாயா இறைவாக்கு புத்தகம் என்று சொல்லுவார்கள். 3வது இறைவாக்கு புத்தகத்தை 56லிருந்து 66 வரையுள்ள அந்த இறைவாக்கு பகுதியை 3ஆம் இறைவாக்கு எசாயா இறைவாக்கு புத்தகம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டது இந்த 2ஆம் இறைவாக்கு எசாயா இறைவாக்கு புத்தகத்தினுடைய முதல் பகுதி. அந்த 1லிருந்து 39 வரலும் மக்களுக்கு சாபம், துன்பம், பாவம், பாவத்திலிருந்து நீ மனமாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த துன்பத்தை மட்டுமே எசாயா சொல்வார். நீங்கள் எல்லாம் துன்புறுவீர்கள், மனம் மாறாவிட்டால் அழுது போவீர்கள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு துன்பம், துயரம், வேதனை, கடவுளுடைய கோப அக்கினி என்று சொல்லி வரும். ஆனால் இந்த இறைவாக்கு பகுதியின் 2வது அந்த நூல் எடுத்த உடனே சாமி என்ன சொல்றார் பாருங்கள், ஆறுதல் கூறுங்கள். விவிலிய பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்க, இந்த இறைவாக்கு எசாயா இறைவாக்கு பகுதி இந்த 2வது புத்தகத்தை 40லிருந்து 55 வரை இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாம்னா அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுதல் என்ற ஒரே வார்த்தையில் இந்த பகுதிகளை எல்லாம் சொல்லலாம். ஏனென்றால் விவிலியத்தை நாம் எடுத்து வாசித்தோம் என்றால் கடவுளுடைய அன்பு, இரக்கம், மன்னிப்பு, விடுதலை, அவர்களை நான் வல்லமையோடு நீ அழைத்து வருவேன் என்ற வாக்கு தத்தங்களை ஆறுதலாக கொடுப்பார். அதனால தான் இந்த எசாயாவினுடைய 2வது இறைவாக்கு பகுதியை ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாம். எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? ஆறுதல், ஒரே ஒரு வார்த்தை. இன்றைக்கு கடவுள் பாருங்க அந்த ஆறுதலை தர நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா பாருங்க, சாமி கிட்ட யார் யாரெல்லாம் வந்தார்களோ, ஆண்டவரிடத்திலே யார் யாரெல்லாம் வந்தார்களோ, ஒருத்தர் கூடங்க ஆறுதல் பெறாம போனதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் அனைவரும் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்று எனக்கு தரும் முதல் வாக்கு தத்தம் என்ன? ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அந்த எகிப்திலே மக்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தபோது மோசேவை அழைக்கிறார். விடுதலை பயண நூல்கள் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க, அங்கேயோ என் பிள்ளைகள் என் மக்கள் படும் வேதனையை நான் கண்டேன், என் கண்கள் கண்டன. அங்கே சொல்றார், என் பிள்ளைங்களாம் அங்கே அழுதுட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைகளாம் அங்கே அடிமைத்தனத்திலே இருக்கிறாங்க, என் பிள்ளைகளாம் அங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்து கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை அப்படின்னு மோசேவை வா அப்படின்னு அழைத்து, நாமும் கூட இருக்கிற என்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும், நீ போ என்று சொல்லி அனுப்பிய அதே ஆண்டவர் இன்று துன்பத்திலே இருக்கிறோம், வேதனையிலே இருக்கிறோம், பல்வேறு நோய்களிலே இருக்கிறோம், பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளிலே இருக்கிறோம். இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், அன்பு இல்லாமல், புரிந்து கொள்ள தன்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கடவுள் தரும் ஆசீர்வாதம் என்ன? என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள். இதோ ஆண்டவர் ஆறுதலையும் கனிவான வார்த்தைகளையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவார். எப்போது? நாம் அவரிடத்திலே திரும்பி வரும்போது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆறுதல். எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கு ஆறுதல் கிடைக்கும். நான் வாழ்கின்ற இந்த சமூகத்திற்கு ஆறுதலும் கனிமொழியும் கிடைக்கும். எப்போது? நான் மனம் மாறி
இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே திரும்பி வர வேண்டும். அந்த ஆண்டவரை நான் உணர்கிறேனா, ஆண்டவரே நீங்க தான் ஆறுதல், நீதான் என் அடைக்கலம் என்று சொல்லி நாம் உணர்ந்தவர்களாக ஆறுதலின் தெய்வத்தை நாம் இப்போது ஒரு பாடல் வழியாக பாடி புகழ்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம், ஆண்டவரை உற்று நோக்குவோம். உடைய கண்ணீர், கவலைகள், வேதனை, கடன் தொல்லையா இருக்கலாம், நோயா இருக்கலாம், யார்ட்டையும் சொல்ல முடியாத மனபாரமா இருக்கலாம். இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம், மாதா தொலைக்காட்சி வழியாக எத்தனை பேர் இதோ ஆண்டவரிடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். யாருமே சொல்ல முடியாது எனக்கு எதுவுமே வேண்டாம், இதோ இந்த ஆலயத்துக்கு நான் சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கேன் நிச்சயமா சொல்ல முடியாது. உள்ளத்திலே இருக்கக்கூடிய குமரல்கள் எத்தனையோ, நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய நோய்கள் எத்தனையோ, நம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பாரங்கள் சொல்ல முடியாதது, கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள எத்தனை புரிந்து கொள்ளாத தன்மை. இது ஆறுதல் தரும் தெய்வம் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அந்த ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே என் ஆறுதல், நீர்தான் ஆண்டவரே என் அடைக்கலம் என்று சொல் நாம் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை செபமாக பாடி ஒப்பு கொடுப்போம். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. எல்லோரும் இணைந்து சத்தமாக பாடுவோமா? இயேசு எனக்கு போதும், சத்தமா, இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. கரங்கள் தட்டி பாடுவோம். ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே நீங்க எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும். யார் போதும்? இயேசு. ஏன்னா அவர் தான் எனக்கு ஆறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், என்னுடைய சுமைகள் எல்லாம் குறைக்கப்படும், என்னுடைய நோய்கள் எல்லாம் இதோ சுகமாக மாறும். அதனால இயேசுவே நீங்க எனக்கு போதும். கரம் தட்டி மகிழ்ச்சியா நாம் பாடுவோமா? இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும், எனக்காக உயிர் கொடுத்த இயேசு எனக்கு போதும். என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும், எனக்காக உயிர் கொடுத்த இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. தேவைகளை சந்திக்கும் இயேசு எனக்கு போதும், தேற்றி என்னை மீட்டுக் கொண்ட இயேசு எனக்கு போதும். தேவைகளை சந்திக்கும் இயேசு எனக்கு போதும், தேடி என்னை மீட்டுக் கொண்ட இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. பாடுவோம். இயேசு எனக்கு போதும்,
இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. தடைகள் எல்லாம் உடைத்து விடும் இயேசு எனக்கு போதும், தளராதே என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். தடைகள் எல்லாம் உடைத்து விடும் இயேசு எனக்கு போதும், தளராதே என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நாங்க சோர்ந்து போவதில்லை, நாங்க சோர்ந்து போவதில்லை, நாங்க சோர்ந்து போவதில்லை, நாங்க சோர்ந்து போவதில்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு இயேசு எனக்கு போதும். என்ன சொல்லி பாடணும்? இயேசு எனக்கு போதும். ஏன்னா இயேசு என் கூட இருந்தா எனக்கு என்னதான் கிடைக்கும்? ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பாருங்க, விவிலிய பத்தங்களை புரட்டி பார்க்கின்ற போது இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்ந்தது. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்திலே இயேசுடைய முதல் என்ட்ரி, அங்கதான் முதல் முறையா இயேசு போறாரு. அங்க கானாவூருக்கு போன உடனே தண்ணி என்னவா ஆயிடுச்சு? தண்ணி என்னவாச்சு? தண்ணி திராட்சை ரசமா மாறிச்சு. ஏன்? இயேசு அங்க போனார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நான் மார்க் நற்செய்தி முதல் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். இயேசு பேதுரு வீட்டுக்கு போறாரு. அந்த அம்மா வயசான அம்மா, பேதுருவோட மாமியார் காய்ச்சலா, கடும் காய்ச்சலா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. போனோடனே இயேசு கையை தொடுறார். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லி விவிலியம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் முழந்தால் படியிடுவோம். இதோ இந்த நாளினுடைய இறுதி ஆசிருக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவரிடத்திலே செபிக்க இருக்கிறோம். நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் நோய்க்காக, நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்காக நாம் இப்போது ஜெபிக்க இருக்கிறோம். எத்தனையோ முறை பாவத்தில் இருந்திருக்கிறோம். பாவத்தோடு நான் இயேசுனுடைய பிள்ளையா வாழ்வது அந்த ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம். என்னை பாவத்திலிருந்து மீட்க தான் என் ஆண்டவர் வந்தார். நான் அந்த பாவத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே ஆண்டவர் பலியாகி கொண்டிருக்கிறார். நான் பாவத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். யோவான் 3:16 பார்க்கிறோம். கடவுள் இந்த உலகத்திலே மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தன் ஒரே பேரான மகனை கையளிக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் என்னை அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு ஆண்டவரே, நான் பாபத்தோடு சாபத்தோடு இருக்கிறேன், என்னை மன்னியும் சொல்லிட்டு கரங்களை எல்லாம் கூப்பும், நற்கரணை ஆதரி உற்று நோக்குவோம். இறுதியா கொஞ்ச நேரம் தான் ஏதோ சகோதரர் பாடுவார். அந்த பாடலே, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லி நம்முடைய பாவத்திற்காக இப்போது மன வருத்தப்படுவோம். கடவுள் நம் பாவத்தை மன்னிப்பா. அப்பா
தவறு செய்தே உம்மன்பை விலகி சென்றே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உம்மன்பை விலகி சென்றே ஆண்டவரே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை முறை இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணராமல் இருந்திருக்கிறேன். ஆலயத்திற்கு வந்து செபிக்காமல் இருந்திருக்கிறேன், ஜெபம் செய்யாமல் இருந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை தேடி வந்தாரே. இதோ இந்த நற்கரணை ஆண்டவரை தானே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் திருவிடல் என்று சொல்லி குருவானவர் கொடுக்கின்ற போது ஆமேன் என்று சொல்லி பெற்று சென்றேனே. பல நேரத்தில் ஆண்டவரை நான் கூட்டிட்டு போறேன், ஆண்டவரை நான் சுமந்து செல்கிறேன் என்ற உணர்வே இல்லாமல் இருந்தோம். பிறரை பற்றி எத்தனை முறை அவதூறு பேசி இருக்கிறோம். ஒரு பிரமாணிக்கம் இல்லாத வாழ்வை எத்தனை நாள் வாழ்ந்திருக்கிறோம். சாமி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை கொடுத்திருக்கிறாரே, அந்த பணியை எத்தனை முறை நாம் தெரிந்தே செய்யாமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி இருக்கிறோம், திருச்சபையினுடைய கட்டளைகளை நாம் மீறி இருக்கிறோம். ஆண்டவரே என்னை மன்னியும். நான் உதவி செய்ய எனக்கு 2 கரங்களை கொடுத்திருக்கிறேன், தாராளமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். ஒருத்தர் உதவி கேட்கும் போது இல்லைன்னு என்னுடைய இதயத்தை கடினமாக்கி கொண்டு பல நேரத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். பலரை நான் சபித்து இருக்கிறேன், பலர் பாவம் செய்வதற்கு நான் காரணமா இருந்திருக்கிறேன். இயேசுவே என்னை மன்னியும். கேட்போமா? நான் பாவம் செய்தே உம்மை நோக செய்தே. நான் பாவம் செய்தே உம்மை நோக செய்தே. உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே. அப்பா நான் தவறு செய்தே மன்னியும். உம் அன்பை விலகி சென்றே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். என் உடலுக்கு எதிராக எத்தனை எத்தனை காரியங்கள். நீர் கொடுத்த இந்த உடல் உமக்காக வாழ, பிறருக்காக வாழ. பல நேரத்தில் இந்த உடலை நான் தவறாக பயன்படுத்தினேன். இதோ கரங்களை உம்மிடம் குவிக்க எனக்கு இந்த கரங்களை கொடுத்து உதவி செய்ய, நற்காரியங்கள் செய்ய நீர் கொடுத்தீரே. ஆனால் பல நேரத்தில் பாவம் செய்வதற்காக இந்த கரங்களை பயன்படுத்தி இருக்கிறேன். பிறருக்கு உதவ மறந்திருக்கிறேன். உம்மை துதிக்க இந்த கரங்களை கூப்ப நான் மறந்திருக்கிறேன், குவிக்க மறந்திருக்கிறேன். ஆண்டவரே, இதோ என் கால்கள் பாவத்தை நோக்கி சென்றன. உம் ஆலயம் வருவதற்கு ஆண்டவரே என்னுடைய கால்கள் தாமதித்தன. ஆண்டவரே, 2 கண்களை உம்மை நோக்க கொடுத்தீர், நல்லவற்றை நோக்க கொடுத்தீர், நல்லவற்றை பார்க்க கொடுத்தீரே. பல நேரங்களிலே பாவமான செயல்களை பார்க்க, பாவமான காரியங்களை பார்க்க ஆண்டவரே என் கண்களை பயன்படுத்தினேன். என்னை மன்னியும் சுவாமி. ஆண்டவரே, என் இதயத்தை உம் ஆலயமாகத்தானே நீர் கொடுத்தீர். புனித பவுல் அடிகளார் சொன்னாரே, இதோ உங்கள் இதயம் கடவுள் வாழும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆனால் நானோ இதோ இந்த இதயத்தை குப்பையாக நான் மாற்றினேன். இதோ கள்வர் குகையாக என்னுடைய இதயத்தை மாற்றினேன். போட்டி, பொறாமை, வைராக்கியம் என்று சொல்லி இந்த இதயத்திலே எத்தனை எத்தனை காரியங்களை நான் சுமந்தேன். இப்போது உணர்ந்து உம்மிடம் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். கேட்போமா? துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப
வேளையிலே மனம் துவண்டு போனே. உம்மை நினையாத தூரம் போனே. ஆமென் இயேசுவே. உம்மை நினையாத தூரம் போனே. மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே. இரண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா நான் தவறு செய்தே, உம் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டடைந்து ஓடி வந்தே, என்னை கண்பார் உந்தன் பிள்ளை நான், என்னை கண்பார் உந்தன் பிள்ளை கண்பார், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா நான் தவறு செய்தேன், உடைய பாவத்தை எல்லாம், உடைய பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் இருக்கும் நிலையில் அப்படியே உம்மிடம் வந்திருக்கிறேன். இயேசுவே, நற்கருணை நாதரே, மன்னிக்கும் தெய்வமே, என்னை மன்னியும். சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். இதோ ஆண்டவர் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். இதோ ஆண்டவர் கலங்காதே மகனே மகளே என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து, உன்னோடு நான் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், உன் வீட்டில் இருக்கிறேன், நீ எங்கே போனால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாம் தேற்றும் தெய்வமாக இதோ நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். எனவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இப்போது மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனித இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ, உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறை நிகழ்வை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.